வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சின்னா. 2 நாள் முன்னாடி சண்முகவேல் எஸ்எஸ்ஐ படுகொலை செய்யப்பட்டார். அதன் தொடர்பாக இருக்கிற அந்த குற்றவாளியை பிடிக்கும்போது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். என்கவுண்டர் கலாச்சாரமே இருக்கக்கூடாதுன்னு தான் தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த என்கவுண்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அந்த கொலை அது மிக கொடூரமான கொலை. அந்த கொலையை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு காரணமும் இந்த குடி போதை தான். நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்கள் வியாபாரம் பார்க்குற அந்த சாரை கடையினால் வர்ற பின்னுலைகளில் அது ஒன்று. அது ஒரு போதை. அதுக்கப்புறம் மாணவர்கள்ட்ட சாதி போதை அப்படி இப்படின்னு பல வகையான போதைகள் தமிழகத்தை பிடிச்சி ஆட்டு. போதை தடுப்புகளை தடுத்தாவே நிறைய குற்றத்தை குறைச்சிடலாம். சாலையில் பைக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ட்டுன்னு வளைஞ்சு போவானுங்க. பெருவாரியாக அது ஒரு போதை. இந்த மாதிரி மற்றவங்கள பயங்காட்டிட்டு போகிறது. நீ உனக்கு ரேஸ் ஓட்டணுன்னா, உனக்கு சிறப்பாக வண்டி ஓட்டணுன்னா அஜித்குமார் மாதிரி நீ ஏதாவது ஒரு ரேஸ் கிளப்பில் போய் சேர்ந்து வண்டி ஓட்டி உன்னுடைய திறமையை காட்ட அது பாராட்டலாம். ஆனால் பொதுமக்கள் மனைவி பிள்ளைகள் குழந்தைங்களோட கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு வேற எவ்வளோ பேர் போகிறாங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சு போய் சாகசம் காட்டணும். அவனுக்கு இது ஒரு வகையான போதை. இந்த போதையால் தான் இந்த 2 கொலைகளுமே நடந்தது. இது போதை மட்டும் இல்லை, இது ஒரு நோய். ஆக இந்த இவர் இன்ஸ்பெக்டருடைய எஸ்ஐயுடைய மரணம் கொலை இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரியான ஒரு போதையெல்லாம் அவங்களுக்குள்ளே நடந்த சண்டையே இவர் தடுக்க போய் அதில் தந்தையை மீட்க போனவர் கடைசியில் 3 பேரும் சேர்ந்து இவரை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அந்த குற்றவாளிகளை கைது பண்ண வேணும், சட்டத்தின் முன்னாடி ஆஜர்படுத்தணும், சட்டம் என்ன தண்டனை வழங்குதோ அதுதான் செய்யணும். ஆனால் காவல்துறைக்கு ஒரு அநீதி நடந்தவுடன் பொதுமக்களால் பொதுமக்கள் அல்லது சமூக விரோதிகள் வச்சுக்கிறாங்களேன், ஒரு 3 சமூக விரோதிகளால் காவல்துறையை சார்ந்தவருக்கு ஒரு அநீதி நடக்குது. அநீதி யாருக்கு நடந்தாலும் கண்டனத்திற்குரியது, அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது. ஆனால் காவலர்களுக்கு அநீதி நடந்தவுடன் இந்த திராவிட மாடல் போலீஸ் எவ்வளோ வேகமாக இறங்குது பாருங்கள். காவலர்களுக்கு ஒரு அநீதி நடந்தோடனே இந்த திராவிட மாடல் போலீஸ் எவ்வளோ வேகமாக செயல்படுது பாருங்கள். உடனடியாக கூட்டு போய் வழக்கம் போல் இந்த என்கவுண்டர் கதைகள் தான் தெரியுமே, ஒரே ஸ்கிரிப்டு, ஒரே மசாலா, ஒரே டைப்பான இது தான், கதை தான். அவர் நாங்கள் இது பண்ண போனோம், அவர் எங்களை தாக்க முயன்றார், பதிலுக்கு நாங்கள் தற்காப்புக்காக சுட்டு செத்து போயிட்டார். இதுதான் எல்லா போலீஸ் அதில் கையில் ஒரு கட்டை போட்டு அவர் பதில் சட்டத்துறை அமைச்சர் கொடுத்துருவார். ஆமாம், இப்படி ஒரு ட்ராமா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது திட்டமிட்டு நடத்தப்படுதுன்ட்டு. இப்போ அந்த காவலர் கொலைக்கு நீதி வேணுமானால் நீதி வேணும், கண்டிப்பாக வேணும். அதுக்கு உடனடியாக முதல்வர் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார். அதெல்லாம் வரவேற்க வேண்டியது. அதே மாதிரி இப்போ நம்ம கேட்குற கேள்வி ஏற்கனவே கூட கேட்டோம். இப்போ இந்த என்கவுண்டர் நடந்ததுனால நம்ம அதை திரும்ப கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் இதே மாதிரி அந்த முக்கியமான குற்றவாளிகள் என்று சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் கொண்டு போய் கொண்டுட்டாங்க. அந்த உண்மைகள் வெளிவர விடாமல் தடுக்கிற ஒரு யுக்தி இதில் நடக்கிறதுன்னு நமக்கு சந்தேகம் வருது. இப்போ இந்த வழக்குலையுமே அந்த குற்றவாளிகளை ஒருத்தரை கொண்டாச்சு, என்கவுண்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, ஒரு காவலர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி நடந்த உடனே நீங்கள் உடனடியாக என்கவுண்டர் பண்ணுறீங்களே. இப்போ அஜித்குமாரை கொன்றவர்கள் காவலர்கள், போலீஸார். இப்போ அந்த 5 பேரா அந்த அஜித்குமார் இருக்குல்ல, இந்த 5 பேரையும் இதே மாதிரி போலீஸ் என்கவுண்டர் பண்ணலன்னா என்ன? நம்ம என்கவுண்டருக்கு எதிரானவர்கள், தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள். ஆனால் நம்ம கேள்வி என்னென்னா, இங்கே ஒரு நியாயம் வைக்கிறீங்க, நீதி வைக்கிறீங்க காவலர்களில் ஒரு சமூக விரோதி வெட்டி கொண்டுட்டான், சரி, அது இதானது. அவன் குற்றவாளி, குற்றப்பின்னணி உள்ளவங்க, அவன் செஞ்சது இல்லை ஒரு இது இருக்குது. ஆனால் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க சார், நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க ஒரு அப்பாவி பொதுஜனத்தை அடித்து கொள்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அது அவனை விட பல மடங்கு, டபுள் 2 மடங்கு தண்டனைலாம் உங்களுக்கு கொடுக்கணும். உடனடி நீங்கள் நீதிமன்றத்துக்கு கூட கூட்டு போக மாட்டீங்க. உடனடியாக போலீஸ் சட்டம் ஒன்று வச்சுருக்கீங்க, உடனே என்கவுண்டர் போட்டுருந்தீங்க. இப்போ அஜித்குமாரை கொன்ற அந்த காவலர்களை இதுபோல் திராவிட மாடல் போலீஸ் என்கவுண்டரில் போடுமா சார்? உங்களுக்கு மட்டும்தான் உயிர், மற்றவங்க உயிரெல்லாம் இதான். இதே தான் விஷயம் கவின் திருநெல்வேலி படுகொலை. அந்த படுகொலையிலையும் இதே போலீஸ் தான் பின்னணியில் இருக்குது. அந்த போலீஸ் குடும்பம், அவன் செஞ்ச பையன், சின்ன பையன், அவன் படித்து மேலே வர வேண்டிய பையன் சாதி போதையில் சிக்கி ஒரு தன்னுடைய அக்கா வாழ்க்கையும் கெடுத்தான், இன்னும் அந்த பையனுடைய வாழ்க்கையும் கெடுத்தான், தான் வாழ்க்கையும் கெடுத்தான், தன் குடும்பத்தோட இதையும் இது பண்ணிட்டான். ஆனால் இப்போ அந்த பையனுடைய காட்சி பார்த்தேன் இணையத்தில்.
நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த மீடியாக்கள்லாம் நிற்கணுன்னே அதில் மூஞ்ச பொத்திட்டு போகிறான். அதை இப்போ உள்ள கோர்ட்டுக்குள்ளே போன உடனே அப்படியே கெத்தா அப்படியே சட்டை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு தோரணையில் அந்த உடல் மொழியே இருக்குல்ல. நாம் ஒரு கொலை செய்தோம், நாம் ஒரு அப்பாவியுடைய வாழ்க்கையில் விளையாண்டோம், ஒருத்தனை வெட்டி கொலை செஞ்சிட்டேன், நான் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற எண்ணம். அதாவது ஆத்திரத்தில் யார் வேணாலும் சந்தர்ப்ப சூழலில் கொலைகாரணம் மாறலாம். இப்போ நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம கூட வந்து எந்த சந்தர்ப்பத்துலையும் ஏதோ ஒரு தவறு செய்யலாம். ஆனால் அந்த தவறு சந்தர்ப்ப சூழலில் நடந்து விட்டது அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி பின்னாடி நமக்கு வரணும். அதுதான் வந்து சரியான பார்வையாக இருக்க முடியும், சரியான மனநிலை. ஆனால் இந்த சுர்ஜித் அந்த பையன் நடந்து போகிற தோரணை இருக்குல்ல, அப்படியே ஒரு கெத்தா தான் ஒரு பெரிய வீரதீர சாகசம் அழலாம் இல்லை, அது கேமராக்காக மீடியாக்கள்கிட்ட நடிக்கிறதுக்காக வந்த தோட்டம் அது. அதுக்கப்புறம் அவன் நடந்து போகிறான்ல, அதுதான் அவனுடைய உண்மையான இது. ஆக இந்த கொலை குறித்து அவர்கள் வருத்தப்படவில்லை. சுர்ஜித் குடும்பத்தார், முன்னாடி போகிறது அவங்க அப்பா நினைக்கிறேன். ஆமாம், சுர்ஜித் குடும்பத்தார் இந்த கொலை செய்தது குறித்து துளியும் வருத்தப்படவில்லை. அதுவும் இல்லாமல் அவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்களுடைய பாதுகாப்பில் இருக்காங்க, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பையனுக்கு எந்த வித இதுவும் வருத்தமும் இல்லை, நம்ம ஒருத்தனை கொலை செஞ்சிட்டோங்கிற எந்த வருத்தமும் இல்லை. அந்த உடல் மொழி அதுதான் சொல்லுது. அந்த ஒரு கூனி குறுகி போவோம்னா, நம்ம ஒரு கொலை செஞ்சிட்டோம், ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த எந்த இதுவுமே தயக்கமோ எந்த குற்ற உணர்ச்சியுமோ இல்லாமல் அந்த பையன் நடந்து போகிறான். அப்போ இதை என்ன சொல்கிறது? இப்போ அந்த போலீஸு, இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காவலர்கள், அவங்கள வந்து என்கவுண்டரில் போடலாமா? இந்த கொலை வெறுமனே சுர்ஜித் செஞ்சதா நான் இப்போதும் நம்பவில்லை. இது சுர்ஜித்தை மட்டுமே செய்திருக்க முடியும் அப்படிங்கிறதும் நான் நம்பலை. இவ்வளோ தைரியம் வர்றதுக்கான இது பின்னணி வேற வந்து பெரிய ஸ்கெட்சு நடந்திருக்கும். அப்போ ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இதாக தான் இருந்திருக்க முடியும். இந்த பையனை வச்சு அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அப்போ திருநெல்வேலியுடைய சாதி போதை, சாதி மணலை எவ்வளோ இதாக இருக்குது. இதை வந்து நம்ம மீண்டும் சொல்கிறோம், இது வந்து ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான பொதுவான குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு குடும்பத்துக்கான பிரச்சனை, நீங்கள் அதை சமூக பிரச்சனை, அதான் சமூக பிரச்சனையாக நம்ம வந்து ஆக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த பையனுக்கு இந்த சாதி போதையை இந்த சமூகம் தான் உருவாக்கியது, சமூக பின்னணி தான் உருவாக்கியது. ஒருத்தனுக்கு சாதி போதை இந்த சமூகம்னா வெறுமனே அந்த சமூகம் மட்டும் இல்லை, மொத்த இதை சொல்கிறேன் நான், எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த சமூக சூழல் தான் உருவாக்கியது. அப்போ அந்த பையன் வந்து இந்த இதுக்குள்ளே சிக்கி தான் செய்தது குற்றம் அப்படிங்கிற உணர்ச்சியே இல்லாமல், எந்த தடுமாற்றம் இல்லாமல் அந்த பையன் போகிறான். மிக ஆபத்தான போக்கு. திருநெல்வேலி வந்து மிக நுணுக்கம். திருநெல்வேலி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மிக கூரிய சமூக பார்வையுடன் கண்காணிக்கப்பட வேண்டியது அவசியம். இல்லைன்னா அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப சிக்கல். அடுத்த தலைமுறையோட ஒரு ரவுடி ஒரு பொதுமக்கள் சார்பாக வந்து ஒரு போலீஸு சண்டை நடந்தது, அதை வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க. ஒரு போலீஸு இப்போ ரவுடி அந்த மக்களை எவன் எப்படி செஞ்சானோ அதே தான் அந்த போலீஸ் திரும்பி செய்யுது. இப்போ 2 பேருக்குமே என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? மக்கள் கேட்குறாங்க, மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸு நீங்களே வந்து அவங்கள கொலை பண்ணிடணும், நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன உங்களுக்கு ட்ரைனிங்? அப்போ சட்டம் எதுக்கு? அப்போ ரவுடி போடுற மாதிரி ரவுடியை போலீஸ். ஏற்கனவே நீதித்துறை வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டது, திராவிட மாடல் அரசு இங்கே நடக்கிறது என்ன போலீஸ் ராஜ்யமான்னு கேட்டாங்க. இதை விட எப்படி ஒரு நீதிமன்றம் கேட்க முடியும்? கேட்டாங்க, இது நடக்கிறது சட்டத்தின் ஆட்சியா போலீஸின் ஆட்சியா, போலீஸ் ராஜ்யமானு கேட்டாங்க. ஆனால் இப்போ நடக்கிற இந்த என்கவுண்டர்லாம் அதுதானே சொல்லுது. நம்ம இப்பவும் சொல்கிறோம், அந்த எஸ்ஐ படுகொலை செய்தவர்களே நம்ம பாதுகாக்கிறதோ காப்பாற்றுறதோ அதெல்லாம் இல்லை நம்மளுடைய. அவன் எந்த பயல்களோ அவங்க நீதிமன்றம் கூட தூக்கு தண்டனை கொடுக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரியான கொடூர கொலை செய்கிறவர்களே வந்து அப்புறப்படுத்துறது தான் நல்லது. அவன் திருந்ததுக்கு வாய்ப்பு அளிக்கணும், ஆனால் திருந்துறதுக்கான தன்மை இல்லைன்னா அனுப்பி வைக்கிறது தான் இது. ஆனால் அதை போலீஸ் செய்யக்கூடாது, போலீஸ் முடிவு பண்ணக்கூடாது, நீங்கள் சுட்டவர்கள் தான் வந்து குற்றவாளிகளா அப்படிங்கிறத போலீஸ் சொல்லக்கூடாது. அப்படின்னா போலீஸ் செய்கிற தவறுக்கு நீங்கள் இதை மாதிரி என்கவுண்டர் கொடுங்க, அதை நம்ம வரவேற்கும். ஆமாம், இவங்க வந்து போலீஸ் ராஜ்யத்தில் எல்லாம் நீதிடா, நேர்மைடா, சட்டம்டா அப்படின்னு அவங்க கரெக்டாக நடக்காங்கப்பா. நாட்டாம 18 பட்டி தீர்ப்பு மாதிரி கரெக்டாக எவன் தப்பு செஞ்சாலும் உடனே ஒரே டுப்பிக்கன்னு என்கவுண்டர் போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லையே. அப்போ யாருக்கான ஆட்சி இது? நீங்கள் வந்து காவலருக்கு உடனே 1 கோடி ரூபா அறிவிக்கிறீங்க, காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு ஏன் அறிவிக்க முடியல அந்த தொகையை? இல்லை கவினுக்கு ஏன் அறிவிக்க முடியல? கள்ளச்சாரையும் குடிச்சு சாகிறவனுக்கெல்லாம் வந்து 10 லட்ச ரூபா அறிவிக்கிறீங்க, அவ்வளோ மக்கள் விமர்சித்தாலும். கள்ளச்சாரையும் குடிக்க குடிகார நாய் குடிச்சிட்டு போய் சாகுது,
தெரிஞ்சே தான் குடிக்குது. அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. அந்த வந்து குடும்பம் பாதிக்கப்படுது. குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா நீங்கள் எதுக்கு சார் குடிக்கீங்க? குடும்பம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? குடும்பம் பாதிக்கும்னா அவன் வேலைக்கு போகிறான், எல்லா பேரும் வந்து குடும்பம் பாதிக்கும் அப்படின்னா உழைக்கிறதுக்கு போகிறான். நீங்கள் நோகாமல் வந்து கள்ளச்சாரமே குடிப்பீங்க, அதுக்கும் செத்து போவீங்க. அதில் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும்ட்டு கவர்மெண்ட்டுக்கு காசு அள்ளி கொடுக்கணுமா? கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்குது தான். சாரை வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பொறுப்பு, கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு. இவன் குடிச்சிட்டு சாவான், அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அதுக்கு பணம் அள்ளி கொடுக்குமா? அப்போ அரசே சாரை வியாபாரம் பார்க்குது. அப்போ தன்னுடைய கஸ்டமர் வந்து வேற ஒரு சரக்கு குடிச்சிட்டு இறந்துட்டாரு, அதனால் ஒரு கருணையின் அடிப்படையில் கொடுக்குது. அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு பேருந்து ஓட்டுநர்னு நினைக்கிறேன், அவர் வந்து அவருக்கு திடீர்னு சடன் ஹார்ட் அட்டாக் வருது. ஆமாம். அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பாதுகாப்பாக வந்து ஓரம் கட்டிட்டு இறந்து போகிறாரு. இப்போ அவருக்கு வந்து நீங்கள் நியாயப்படி யாருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும்? அந்த மனிதருக்கு. ஆனால் கள்ளச்சாராயம் தான் குடித்தால் சாவோம், கிட்னி செத்து போகும், இல்லைனா வந்து கல்லீரல் செத்து போகும் தெரிஞ்சு தானே குடிக்கிறான். அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அப்போ யாரோட உயிரை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதே தான் இப்போ இந்த காவலர்களுடைய இதுலையும் காவலர் கொடுக்குறீங்க, சரி தான். காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு என்ன கொடுத்தீங்க? இன்னை வரைக்கும் நீங்கள் வந்து அவர்களை ஃபோனில் தானே கேட்டீங்க. சாரிம்மா மாடல். கவின் பேரன் தந்தைக்கும் ஃபோன் பண்ணி, அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி அதே சாரிம்மா. அதுவும் வரமாட்டீங்க நீங்கள். அங்கே தூத்துக்குடி வரைக்கும் போவீங்க, எட்டி பார்க்க முடியாது. ஏன்னா தேர்தல் வாக்கரசியல். இந்த வாக்கரசியல் குறித்து தோழர் சண்முகம் அவர்கள் மிக சிறப்பாக வந்து இந்த திராவிட மாடலை கிளின்னு கிழிச்சிருக்காரு. கூட்டணி கட்சி தலைவர் நேற்று கூட போய் பார்த்து வந்திருக்காங்க. ஆனாலும் வந்து அவர் பேசியிருக்காரு. அதுதான் இருந்தாவே நீ வந்து சாதித்தை ஏத்துக்கிற, அதுக்கு அர்த்தம் அப்படின்னு இல்லை. அவர் கூட்டணி கட்சி இப்போவாது தோழர்கள் இப்படி பேசுகிறாங்க. எனக்கு சண்முகம் தோழர் வந்து சிபிஎம் தலைவராக, மாநில தலைவராக வந்தது வந்து மகிழ்ச்சி. அவருடைய செயல்பாடு மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம தோழர்கள்ட்ட எதிர்பார்க்குறதே இதுதான். கூட்டணி கட்சியினரிடம் எதிர்பார்க்குறது இதுதான். நீங்கள் தேர்தலில் கூட்டணி வச்சுருக்கீங்க, கொத்தகைக்கு போகலை, உங்களை கொத்தடிமையாக அங்கே விற்கலை. மக்கள் சரி ஒரு அலைன்ஸ் படி ஒரு பாசிசத்தை எதிர்க்கிறதுக்காக ஒரு அணியை உருவாக்குறீங்க, அதனால் உங்களை ஆதரிக்கிறாங்க. அந்த கூட்டணி அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து மொத்த கொத்தடிமையாக அறிவாலயத்தில் போய் உங்களை புதைக்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு. அந்த வகையில் இவ்வளோ நாள் அடிமையாக இருந்த தோழர்களில் இப்போ சண்முகம் தோழருடைய வரவுக்கு பிறகு அவர்கள் பேசுகிறார். அவர் பேசுகிற கேள்வியெல்லாம் நியாயமானது. ஒரு சாதி படுகொலை நடக்கும்போது ஏன் வந்து திராவிடம் பேசுகிறீங்களே, ஆரியம் அந்த எதிர்ப்பு திராவிடம் அப்படிலாம் பேசுகிறீங்களே, சமூக நீதிலாம் பேசுகிறீங்களே, ஏன் நீங்கள் இதை கண்டித்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்காரு. ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தையும் தான், திராவிட மாடல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தையும் கேட்காரு. ஏன் கள்ளத்தனம் பண்ணுறீங்க, கமுக்கமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. நியாயமான கேள்வி. பதில் கிடையாது. தெரியும், செங்கொடி மட்டும் தான் பேசுதுங்க. உண்மைதான் அது. தோழர்கள் எப்போதுமே பாதிக்கப்படுபவர்கள் பக்கத்தில் அறத்தின்பால் நின்று பேசுவார்கள். அவர்களுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நின்று பேசுவாங்க. நமக்கு தோழர்கள் மீது பல்வேறு விஷயங்களில் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பாதிக்கப்படுபவர்கள் கூட நின்று பேசுகிறதுக்கு இடதுசாரி தோழர்கள் தான் முன்னணியில் நிற்பார்கள். அதனால தான் அவர்கள் வாக்கரசியல் தான் காரணம்னு அவரே சொல்கிறாரு. ஆமாம், இதை கண்டிச்சா அந்த சாதிக்காரங்க வச்சுக்கிடுவான், எதுக்கு அது அப்படியே கமுக்கமாக இருக்கும், ஒரு வாரம் போட்டோம் அப்படியே மறந்துடுவானோ நைஸா அப்படின்ட்டு. இந்த அட்டவணை பிரிவு எப்படி இருந்தாலும் நமக்கு ஓட்டு. இது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அதில் அவர் பேசுனதுலே முக்கியமான பாயிண்டே இதுதான். சண்முகம் தோழர் பேசுனதுலே மிக முக்கியமான பாயிண்ட்டு, திராவிட மாடலை மிக சரியாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களெல்லாம் வந்து அதை வந்து சமரசம் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் இவர்களை சமரசம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இயல்பாக வந்து விடும். அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு தான் நீங்கள் மெனக்கிடணும். இந்த வாக்குகள் ஏதாச்சும் சும்மா நாளில் பண்ணிட்டா வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு இலக்கார புத்தி ஏளனமானது. இந்த மக்கள் எளிய மனிதர்கள், இவர்கள் வந்து இயல்பாக நம்மளை விட்டால் இவனுக்கு யார நாதி அப்படிங்கிற எண்ணம் தான் திராவிட புத்தி. அந்த புத்தியிலிருந்து தான் இது வருது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும். நம்ம இதனால தான் 5 நாள் துப்புரவு பணியாளர்கள் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் வந்து அதுக்கு தீர்வு காணல. அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. ஆக வந்து அடிப்படையில் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எல்லாத்தையும் அந்த அவங்களுடைய தொழில் இது எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தனியார்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எவனோ ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் எடுத்து அவன் பெரியெல்லாம் காசு பார்த்துக்கிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு வந்து அப்படி கொஞ்சம் காணு கொடுத்து அந்த சம்பளம் அவர்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் இல்லை. முன்னாடி அரசு பணிகளாக இருந்தவை இவைகள்லாம் இதெல்லாம் இன்றைக்கி கான்ட்ராக்டில் தள்ளி விட்டாச்சு. இப்போ அவர்களுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குது. அரசு பணி ஆகும்போது அரசு நாற்காலி, அரசு நம்மளுடைய பணி அப்படிங்கும்போது ஒரு மிதப்பும் வருது.
இப்போ வேலை செய்கிறத கேட்குறதில்ல ஒரு பிரச்சனை எல்லாம் ஆகுது. ஆனால் தனியார்கிட்ட போகும்போது வேலைகள்லாம் வந்து நடக்குது, அது கரெக்டாக இயங்குது அப்படிங்கிற பொதுமக்களின் பார்வையிலிருந்தும் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அவர்களுக்கான சரியான ஊதியம் இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. என்ன கேட்டால் ஒரு அரசு கிளர்க்குக்கு என்ன சம்பளமோ அதை விட கூட 10,000 ரூபா கொடுக்கணும் சார் தூய்மை பணியாளர்களுக்கு. ஏன்னா இந்த நகரை அவர்கள் ஒரு நாள் வேலை செய்யாமல் மொத்த பேரும் வந்து படுத்துட்டாங்கன்னா நகரம் நாறி போகும். அவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த நகரம் வந்து நம்மளாம் சாலை இரவு பணி முடிந்து போனால் 12 மணிக்கு அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாலைகள் எல்லாம் பெருக்கிக்கிட்டு இருக்காங்க, இரவு முழுக்க வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கான ஊதியம் எவ்வளோ கூடுதலாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொழிலை சாதியின் அடிப்படையிலிருந்து அதை மாற்றணும்னா அந்த தொழிலுக்கு நீங்கள் அதிக அளவில் வருவாயை கொடுங்க, எல்லாமே இயல்பாக மாறிப்போம். எவர்களுக்கு தேவையோ அவங்க வந்து செய்வாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. அது ஒரு தூய்மை பணியாளர்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வச்சுருக்கீங்க நீங்கள், அவர்கள்ட்டேருந்து அந்த தொழில் வந்து பறித்து அது சாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னா கிளர்க்குக்கு 50,000 ரூபா சம்பளமா, இவனுக்கு 60,000 சம்பளம் போடு பார்ப்போம். அது யாருக்கு தேவையோ அவன் செஞ்சுட்டு போகிறான். அந்த கல்வி தகுதி இப்போ இல்லை, நம்ம வேறு கல்வி படிக்கலை, இந்த பணியை செய்யலாம்னா எல்லா சாதிக்காரனும் செய்வான். எப்போ 60,000 ரூபா சம்பளம்ப்பா, என்னப்பா காலைல போய் பெரிய இது பண்ணிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சுட்டு வருவாங்க. சாதியின் அடிப்படையில் அந்த தொழிலை அப்புறப்படுத்திடலாம். இப்படி பல வேலைகள் செய்யணும்ல. இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வந்து போராட வேண்டியது இருக்குது, சம்பள உயர்வுக்காகவும் இல்லைன்னா அவர்களுக்கான பணி நிரந்தர பாதுகாப்புக்காக போராடுறாங்க. இதுக்கு வந்து இடதுசாரி தோழர்களோ இல்லை சீமான் கூட கலந்துக்க போகிறாங்க. சீமான் பல வகையான எல்லா போராட்டங்களும் பாதிக்கப்படுபவர்கள் ஒவ்வொருத்தரும் மாடு மேய்க்கிறவங்க ஆரம்பித்து எல்லார் பக்கமும் நின்று அவர் கலந்துக்கிட்டாருன்னு. ஆக சண்முகம் தோழர் அவர்களுடைய இந்த உரை மிக முக்கியமானது. அவர் வந்து பேசும்போது சொன்னார்ல, அட்டவணை பிரிவினரை வந்து இது பண்ணிக்கலாம், சமாதானப்படுத்திக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு திராவிடம், உங்களை வந்து பாதுகாக்கிற திராவிடம் அப்படின்னு அவர்கள் மனதில் போலியாக நம்ப வைத்திருக்கிறீர்கள். அப்போ ஆனால் வந்து இந்த சாதியினரிடம் அவங்கள வந்து சமாளிக்க முடியாது. அப்போ ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவன் சாதியின் அடிப்படையில் ஆர்கனைஸ்டாக இருக்கான். தனித்த சாதியின் அடிப்படையில் இந்த சாதி அப்படின்னு தனித்த சாதியின் அடிப்படையில். இங்கே அப்படி இல்லையே, இங்கே அப்படி ஆகலை. அப்படி ஆனாலும் கூட அவர்களை வந்து கொண்டு போய் மொத்தமாக அடகு வைக்கிறதுக்கு கூடவே வந்து வச்சிருக்கணும் ஆள்கள். திருமா மாதிரியான ஆட்களில் வேற வச்சிருக்காங்க. மொத்த வாக்குகளையும் கொண்டு போய் அறிவாலயத்தில் சொல்கிற திருமா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து திராவிடத்தை கூட வந்து சார்ந்து இல்லை, நாங்கள் சேர்ந்து தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஒன்று தானே, பூ பூய்ப்ப மாதிரியா இது? சார்ந்து சேர்ந்து என்னது? இல்லை சார்ந்து தாங்க இருக்கிறேன், இல்லை நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம், அவ்வளோதான். ரெண்டு ஒன்று தானேங்க. சார்ந்து இருந்தா என்ன, சேர்ந்து இருந்தா என்ன? நீங்கள் சொல்கிற மாதிரி கூடவே இருந்துருது. நாங்கள் மாதிரி இந்த மாதிரியே ஒரு சேர்ந்துனா என்னது? சார்ந்துனா என்ன, சேர்ந்துனா என்ன? சார்ந்துனா அவர்களை நம்பி வாழ்வது, சேர்ந்து இருக்கிறதுனா சேர்ந்தே பயணிக்கிறது. ரெண்டும் ஒன்று தானே. வார்த்தைகளில் சா போடலாம், இங்கே சே போடலாம், அவ்வளோதானே. இயல்பாக உங்களுடைய செயல்பாடு என்ன? திரும்ப அவர்களுடைய செயல்பாடு என்ன? கொத்தாக விழ வேண்டும் ஏன் சொல்கிறீங்க? விசிக சிறுத்தைகளின் வாக்குகள் வந்து 4இல் 1 வாக்கு வந்து சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்க வேண்டும் சொல்கிறீங்கள. அதுதான் சண்முகம் தோழர் சொன்னது. எதுன்னா இந்த மக்களுடைய வாக்குகள் வந்து அப்படியே வந்து கிடைச்சிருது, அவ்வளோ கவலை இல்லை. அதுக்கு தான் ஏஜென்ட் திரும்ப அதை விக்ரம் படத்தில் ஏஜென்ட் அப்படின்லாம் வரும்ல, ஒவ்வொரு ஏஜென்ட் அப்படின்லாம் வருவாங்கள்ல. அது மாதிரி திருமாவர்கள் அறிவாலயத்தின் ஏஜென்ட், அட்டவணை பிரிவினருக்கான ஏஜென்ட். அவருக்கு அப்படியே டக்குன்னு வந்து மொத்த பேரையும் கொண்டு போய் அப்படியே அதுக்கு 4 வார்த்தைகள் சொல்கிறார். பாஜக பூந்துரும், சனாதனத்தின் 11ஆம் பக்கத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? இப்படி 4 உருட்டல் உருட்டிட்டா சிறுத்தைகள்லாம் வந்து ஒயின்னு விசில் அடிப்பாங்க, மொத்த பேரும் கொண்டு போய் அன்னாரிவாளத்தில் சேர்த்துடலாம். இது ஒரு தந்திரம். சண்முகம் தோழர் மாதிரியான இந்த எதிர் அரசியல் அவசியமானது. நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய அரசியல் அரசுக்கு எதிராக, அரசின் பாசிச போக்குக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி பேசணும், அரசை கேள்விக்குள்ளாக்கணும். அதை ராமதாஸ் அவர்கள் மிக சிறப்பாக செய்வார். எனக்கு ராமதாஸ் அவர்களிடம் பிடித்ததே அதுதான். கூட்டணியிலே இருந்தாலும் சரி கருணாநிதி கதரை விட்டுக்கிட்டே இருப்பார். அதுதான் ஒரு அரசியல்வாதி செய்யணும். அறிக்கை வந்துடும். ஆமாம், அதுதான் ஒரு அரசியல்வாதி செய்ய வேண்டியது. இது இந்த போதாத காலம் ராமதாஸ் அவர்கள் கட்சியை வந்து தந்தை மகன் பிரச்சனையில் ஓடிக்கிட்டு அவர் வயதின் முதிர்வில் இருக்கார். அந்த சிக்கல் இன்னும் மோசமாக இருக்குது. அது நம்மளும் கூட மகிழ்ச்சி அடைஞ்சோம். சரி, அந்த அம்மா வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க, ஒரு ஆமாம் சேர்ந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளும் சொன்னோம். ஆனால் பார்த்தா வந்து ஃபோன் ஒட்டு கெப்பு கருவி அது இதுன்னு அவர் இப்போ ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக போட்டு அடின்னு அடிச்சிட்டார்.
இனிமே அன்புமணி அவர்களை விமர்சிப்பதற்கு வேற யாரும் வெளியிலிருந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதை ராமதாஸ் அவர்களே இன்புட் கொடுத்தார், பாயிண்டாக கொடுத்தார் அன்புமணியை பற்றி. இப்படி இதை இனிமேல் அன்புமணி அவர்கள் என்ன ஆனாலும் மக்களுக்கு வந்து ராமதாஸ் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அன்புமணி தான் வைங்களேன். ஆனால் தந்தையால் விமர்சிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பாவத்தை சுமந்து கொண்டு தான் நிற்கப் போகிறார் அன்புமணி. இப்போ சமீபத்தில் வந்து பாஜகனுடைய தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரியான பீகார் வாக்காளர்களை சேர்ப்பது வந்து அது வந்து ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவறான ஒரு இது தவறு, அது ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. அவரை வந்து அநேகமாக பாஜக தலைவர்கள் வந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் வந்து பேசினா. ஏன்னா இது வந்து டெல்லி அசைன்மெண்ட்டு. பீகார் வாக்காளர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தி அல்லது அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாக்காளர்கள் இல்லை, அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு வெற்றி பெறுற அளவுக்கு வாக்காளர்கள் இல்லை. அப்போ அந்த வாக்காளர்களை வந்து நம்ம வெளியிலேருந்து சப்ளை பண்ணுவோம், வெளியிலேருந்து ஆள்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஆள்கள் கூட்டு வர மாதிரி வெளியிலேருந்து வாக்காளர்களை கூட்டு வரலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய அசைன்மெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த நகர்வுகள் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். இது தமிழ்நாட்டு அரசு நினச்சி பேசிட்டாரோ? அதிமுக அமைச்சருங்கிற நினைப்பில் பேசியிருப்பாரு, பழைய ஞாபகம் இருக்கும்ல. அதிமுக தான் இன்னும் அதிமுகவில் இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பில் பேசுவார். அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு, பிஜேபி தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறத மறந்துருப்பார். அனைவரும் ஏற்கனவே வந்து அண்ணாமலை ஆர்மிகள் வேற அதை வந்து சந்தர்ப்பத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. எது ஆனாலும் தேர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலையை தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து அதிமுக வந்து சமரசம் பண்ணுறதுக்காக அந்த கூட்டணியில் தொடர்றதுக்காக வச்சுருக்காங்களே வெளியே. மற்றபடி அண்ணாமலையை தான் இது பண்ண போகிறாங்க. அண்ணாமலைக்கு ஒரு மீண்டும் இந்த பதவி கொடுக்கலாம் அல்லது முக்கிய பொறுப்பை டெல்லியில் கொடுப்பாங்க. அது ஏதோ பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது ஆனால் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது சரியானது. அவரை நம்ம பாராட்டுகிறோம், வாழ்த்துக்கிறோம். அதை சரியாக பேசியிருக்காரு. பிஜேபியோடைய தலைவராக இருந்தாலும் மாநில தலைவராக இருந்தாலும் கூட அவர் சரியாக பேசியிருக்காரு, அது வரவேற்கிறோம். ஏன்னால் இது ஒரு வகையான ஊழல் தான். தேர்தல் ஆணையம் செய்கிற மறைமுகம், பிஜேபிக்காக செய்கிற மறைமுக ஊழல். அவங்களுடைய வாக்காளர் அங்கேருந்து வாக்காளர்களை இங்கே சப்ளை பண்ணுறது இந்த சரியான வார்த்தையும் கூட. அதனால் அது சரிதான். அப்போ அமெரிக்கானுடைய ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு மட்டும் 50% வரி போட்டு தாக்குறாப்புல நம்ம அண்ணன் ட்ரம்ப். அண்டை நாடுகளுக்கெல்லாம் விட அதற்கும் குறைவாக இருக்குது. அதுக்கு பாதினா 25% குறைவாக இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் ஏன் வந்து 50% அப்படின்னு தெரியல. நிறைய இல்லை, இது எப்போவுமே சர்வதேச அரசியலுங்கிறது டாலர்களுக்கான பொருள். அது வந்து டாலருக்கு நிகரான எண்ணெயில் ஆரம்பித்து பல வகையான போர்கள், சந்தை போர் இது. அப்போது அமெரிக்கா வந்து ரஷ்யா உக்ரைன் பக்கம் இருக்குது, ரஷ்யாவுக்கு எதிரான இதில் இருக்குது. அப்போது உக்ரைன் சார்ந்து அது ஒரு நகர்வை பார்க்குறாங்க. இதில் நம்ம இந்தியா வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய்கள்லாம் வாங்குகிறாங்க. அதை வாங்கி நம்ம வேறு தனியாக வேறு ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அமெரிக்கா உறுத்தலாக இருக்குது. அதனால் மிரட்டது இது சொல்லப்போனால் நேரடி மிரட்டல். இந்தியாவுக்கு நம்ம போய் அடிக்கடி போய் மேரே ஃப்ரெண்டுன்னு கட்டி பிடிச்சி ட்ரம்பை வந்து ரொம்ப அமெரிக்கா கூட நாங்கள் ரொம்ப க்ளோஸு அப்படின்னு அமெரிக்க சங்கிகள் வேற ரொம்ப பார்த்தீங்களா எங்கள் எப்படி வந்து அமெரிக்க அதிபர் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு சிலாகிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து போட்டு தாக்குறாப்புல நேரடியாக மோடிஜியுடைய அந்த இமேஜே வந்து தகர்க்கிறான். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இதில் அந்த காஷ்மீர் இதில் பயணிகள் அந்த தாக்குதலை ஒட்டி இந்தியா ஒரு தாக்குதல் நடத்துது. அதில் உடனே ட்ரம்ப்பு வந்து போன போட்டு உடனே இது பண்ணணும் வச்சுன்னு மிரட்டினார் அப்படின்னு அவர் பாட்டு அங்கே அள்ளி விட்டார். இங்கே டக்குன்னு எல்லாம் அமைதியாயிட்டு. அப்போ அதே வந்து ஒரு இமேஜ், அதே வந்து நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடந்தது. அமெரிக்கா சொல்லி தான் இது பண்ணிங்களா வச்சிங்களான்னு கடுமையான எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ண. அதில் ஏற்கனவே டேமேஜ் ஆகி போயிருக்காப்புல இப்போ திரும்ப மறுபடியும் 50% வரிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். இந்தியாவோட ஏற்றுமதி பொருட்கள் எல்லாமே வந்து இவ்வளோ வரி நேரடி எச்சரிக்கை ஒருத்தனை வந்து பொருளாதார ரீதியில் வீழ்த்துறது, மறைமுகமாகவும் நேரடியாகவும் வீழ்த்துறதுக்கான வேலைகள் தான் அது. ஏற்கனவே அப்படி ஒரு இமேஜ் அந்த இதில் பண்ணார். ட்ரம்ப்பை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டது, அமெரிக்க மக்களே எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னே தெரியல. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் முன்னாடி நிறைய பிஸ்னஸ் தந்திரங்கள் நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய பிஸ்னஸ் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த நாட்டை வழிநடத்தும் போதே பிஸ்னஸ் ஓரியன்டாகவே அடிப்படையில் ஒரு வியாபாரி தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வியாபாரிகள் தான். அவர்களுடைய சந்தை நலனுக்காக அவர்கள் எதனாலும் செய்வாங்க. ஆயுத சந்தையில் ஆரம்பித்து எண்ணெய் சந்தையில் ஆரம்பித்து எல்லாமே அவர்களுடைய சந்தை நலன் தான்.
வணிகம், அவர்களுடைய வணிகத்துக்காக என்னாலும் செய்வாங்க. ஒரு நாட்டில் 2 நாடு அமைதியாக இருக்கான், என்னட்டா அமைதியாக இருக்கான், அவன் அமைதியாக இருக்கிறதுக்கு முக்கியம் கிடையாது. இவங்க ஆயுத கிடங்கில் வந்து ஆயுதங்கள்லாம் வந்து போர் ஆயுதங்கள்லாம் வந்து சும்மா தேங்கி போய் கிடக்க, என்ன அமைதியாக இருக்கிற போடுறா, உழவுகள் ஆளுகளை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு 4 இதை பண்ணி அங்கே ஒரு போரை உருவாக்கி விட்டுருவாங்க. உடனே இங்கேருந்து அவனை மாறி மாறி 2 பேரும் இவன்கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி அவனை சண்டை போட்டுட்டு செத்து போவான்னு. இவர்களுடைய வணிகம் செழிப்பாக இருக்கும். அப்படியான ஒரு மிரட்டல் தான் நம்ம ஜியோடைய ஆட்சியின் நடக்கிற இந்தியாவின் மீது ட்ரம்ப் வீசியிருக்கார். பார்ப்போம் இது என்ன நடக்குன்னு பார்ப்போம். மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்ண்ணா. நன்றி, வணக்கம்.